மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய அட்டகாசமான மாதமாக இந்த மாதம். தங்கம் விலையை கேட்பீங்க. எப்பவுமே தங்கம் விலை கொஞ்சம் கட்டுக்குள்ளதான் இருக்கும். இப்போ இருக்கிறத விட கண்டிப்பாக உயராது, குரு அஸ்தமனத்தை அடைகின்ற காரணத்தினால் என்பது ஒரு தெளிவான ஒன்று. ஆகவே தங்கம் விலை இன்னும் கொஞ்சம் அப்படியே எகிருமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். ராசியை குரு பார்க்கிறார், ராசிநாதனை சுக்கிரன் பார்க்கிறார். இது ஒரு பெரிய நல்ல அமைப்பு. ராசியவும் குரு பார்த்து ராசிநாதனையும் பார்க்கிறார். ஆக ராசிநாதன் இரண்டும் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல திருமணம், குடும்பம், தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் நீங்கள் இதுவரைக்கும் இருந்து வந்த கவலைகளை மறக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. 2020, 21, 22 எந்த மகர ராசிக்காரங்களும் ஜென்மச்சனியின் காரணமாக நல்லா இல்லை. அந்த 3 வருஷத்துல வாங்கின அடியில இன்னும் எந்திரிக்கவே இல்லைங்கன்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த ஆடி மாதத்திலிருந்து படிப்படியாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. அம்மன் அருள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 இந்த ஆடி மாசம் பிறக்க போகிறது. இன்னும் ஒரு சில நாட்கள்ல ஆடி மாசம். ஐயா, போன மாசம் ஆனி மாசம், அதற்கடுத்துக்கு முன்னாடி வைகாசி, இந்த வருஷம் தமிழ் வருஷ பிறப்பு பிறந்ததுலேருந்தே ஏதாவது ஒரு வகையில கொஞ்சம் நல்லது ஏதாவது நடக்குமா அப்படின்ற ஒரு அமைப்புல இருந்தாலும் நாங்களும் குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். மாதம் முன்னேற்றம் வரும்னு பார்த்தா முன்னேற்றம் வரவே இல்லைங்களே. கடவுள் பரம்பொருள் என்னுடைய பக்கம் கண்ணை திறக்கவே மாட்டாரா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்கன்றதான் உண்மை. 12 ராசியிலையும் நல்லவர்கள், கெட்டவர்கள் அப்படி இருக்கிறத மாதிரி உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் என்கின்ற ஏதோ ஒரு பகுப்புத்தன்மை கண்டிப்பாக இருக்கிறது. அப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில நல்ல மாற்றம் வந்துடாதா அப்படிங்கிறத இந்த ஆடி மாசம் எதிர்பார்ப்பீங்க. அப்ப மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு நல்ல பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். சரி, இந்த மாத பலன்கள் எதன் அடிப்படையில சொல்லப்படுகிறது? மாதாந்திர கோள்கள்னு சொல்லப்படக்கூடிய மாத பலன். ஆடி மாசம்னாலே சூரியன் ஒரு முதல் தேதி அப்படியே, அதாவது கடக வீட்டிற்குள்ள அப்படியே சூரியன் வரக்கூடிய அமைப்பு. கடக வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய அந்த 30 நாட்கள் மட்டும்தான் மாதம். அப்ப ஆடி மாதம் கடக வீட்டில் சூரியன் இருப்பார். சூரியனுடைய பெயர்ச்சியை வச்சுதான் தமிழ் மாத பிறப்புகள்லாம் நடக்குது. மாத கோள்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது 4 கோள்கள் தான். சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன். இந்த சுக்கிரனும் புதனும் 20-25 நாட்களுக்குள்ள ஒரு இடத்துல இருந்து மாறிடும். செவ்வாய் 45 நாட்கள்னு சொல்லப்படக்கூடிய 1.5 மாசம் இருப்பார். இந்த ஆடி மாதத்துல ஏதாவது ஒரு முக்கியமான பெயர்ச்சிகள் இருக்கா ஐயா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருடாந்திர கோள்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு, சனி, ராகு, கேது, இந்த கோள்கள் எதுவுமே மாறலங்க. சனி இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கிறாரோ, ஆனி மாதத்துல எப்படி இருந்தாரோ, போன வருஷ பயிற்சியில எப்படி இருந்தாரோ அதே மாதிரி மீன வீட்டுல இருக்கிறார். குரு இப்பதான் ஜூன் மாசம் 2ஆம் தேதி உச்ச குருவாக மாறினார், கடகத்திலே இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகத்திலேயே இருக்க, கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் டிசம்பர் மாசம்தான் மாறுறாங்க. ஆக வருடாந்திர கோள்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு, சனி, கேது, ராகு இந்த கிரக பயிற்சிகள் கிடையாது. ஆனா மாத அமைப்புகளை குறிக்கக்கூடிய மாதாந்திர கோள்கள் எப்போதுமே மாறிக்கிட்டே இருக்கும். ஆடி மாதத்துல மாதம் முழுவதும் கடக வீட்டில் சூரியன் சுபத்துவமாக உச்சகுருவோடு சேர்ந்திருக்கிறார். அந்த மாதாந்திர கோள்களுடைய நாயகனாகிய சூரியன் சுபத்துவம் அடையும் போது 12 ராசிக்காரர்களுக்கும் பெரும்பகுதி நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. இதுல என்ன ஒண்ணு என்னன்னா, உச்சகுரு பகவான் அஸ்தமனத்தை அடைவார். பெரும்பகுதி நாட்கள் இந்த ஆடி மாதத்துல சூரியன் கூடியே இருக்கிறார் இல்லையா, சூரியனோடு மிக அதிகமாக நெருங்கும் பொழுது அஸ்தமனத்தை அடையக்கூடிய தன்மை உண்டு. ஆக இந்த ஆடி மாதத்துல முழுக்க கடக வீட்டில் சூரியன் இருக்க, ஜூலை மாதம் 1ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அமைப்புகள்ல பார்த்துட்டீங்கன்னா, ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து இந்த ஆடி மாசம் ஆரம்பிக்குது. ஜூலை 15ல இருந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிரன் கன்னியில் நீச்சமடைவது ஒரு சுக்கிர மாற்றம். அதே போலவே ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி மிதுன வீட்டுல செவ்வாய் மாறுறது 2வது ஒரு மாற்றம். இப்போது ரிஷப வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படியே 2வது வீடு, 2வதுன்னு சொல்லப்படக்கூடிய மிதுன வீட்டிற்கு அவர் மாறுவார். அதே போலவே புதனும் கொஞ்ச நாள் கடக வீட்டிலேயே கொஞ்சம் வலிமையாக இருப்பார். ஆக இந்த ஒரு சின்ன பெயர்ச்சிகளை தவிர செவ்வாய் மிதுனத்திற்கு மாறுவது, கன்னியில் ஜூலை மாதம் 1ஆம் தேதி சுக்கிரன் நீச்சத்தை அடைவது என்பதை தவிர்த்து பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லைங்க. சூரியன் சுபத்துவமாக இருக்கிறதுனால அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்கள், எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டு. இந்த ஆடி மாதம் முழுவதுமே
அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள், அரசாங்க அமைப்புல அரசியல்வாதிகள்னு சொல்லுவோம் இல்லையா, பொதுநலவாதிகள், பொதுநல வாழ்க்கையில பொது வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சூரியன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் ஏற்கனவே உயர்ந்த பதவிகள் இருக்கக்கூடியவர்கள், மேனேஜரா இருக்கிறேன், ஜிஎம்மா இருக்கிறேன், வைஸ் சேர்மனா இருக்கிறேன், அல்லது நானே ஒரு கம்பெனியோடைய டாப் லெவல் ஒரு பொசிஷன்ல இருக்கிறேன், அல்லது இந்த குடும்பத்துல டாப் லெவல் பொசிஷன்ல இருக்கிறேன், இந்த மாதிரியாக ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த ஆடி மாதம் சூரியன் அப்படியே குருவோடு சேர்ந்து சுபத்துவமாவதால் மேலும் நல்ல மாற்றங்கள், ப்ரொமோஷன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. சுக்கரனுடைய நீச்சம் ஆடி மாதத்தின் 2வது வாரம் தான் நடக்குது. சுக்கரன் ஆடி மாதத்துடைய பிற்பகுதியில கடைசி 15 நாட்கள் கொஞ்சம் நீச்சமாக இருக்கிறார். பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எதிர்பார்ப்புகளோடு கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும். தங்கம் விலைய கேட்பீங்க எப்பவுமே. தங்கம் விலை கொஞ்சம் கட்டுக்குள்ளதான் இருக்கும். இப்போ இருக்கிறத விட கண்டிப்பாக உயராது, குரு அஸ்தமனத்தை அடைகின்ற காரணத்தினால் என்பது ஒரு தெளிவான ஒன்று. ஆகவே தங்கம் விலை இன்னும் கொஞ்சம் அப்படியே எகுருமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். உண்மையை சொல்ல போனால் புதனும் சூரியனும் மிக வலுவான ஒரு அமைப்பை அடைவதால் கணிதம் சார்ந்த தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில் அமைப்புல இருக்கிறவங்க, வேலை போயிடுமோ அப்படின்ற ஒரு சின்ன பயத்துல, ஐடி ஃபீல்டை பார்த்தா இன்னைக்கு ஒன்றும் பெரிய அளவுல இல்லை, எந்த நேரத்துல வேலை போகுமோ அப்படின்ற மாதிரிதான் சில பேர் இருக்கிறீங்க. அந்த மாதிரியாக நினைக்கக்கூடியவர்களுக்கு ஆடி மாதத்துல பெரிய அளவுல கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு இயல்பான மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. உச்சகுரு பகவான் சனியை பார்க்கின்ற ஒரு அமைப்பு ஏற்கனவே ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி போன்றவைகள்ல அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, குறிப்பா கண்டகச்சனியும் சொல்லுவேன், இதுல எல்லாம் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சனியின் சுபத்துவம் நன்றாக இருக்கின்ற காரணத்தினால் ஒளி கிரகம் குருவோடு இணைந்து இருள் கிரகம் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால இப்போது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த 12 ராசிக்காரர்களுமே ஏதாவது ஒரு வகையில கஷ்டத்தை அப்படியே தனித்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய இது என்னதான் இருந்தாலும் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பை பொறுத்து தான் கண்டிப்பாக நடக்கும். பிறந்த ஜாதகத்துல 6, 8ன்னு தசாபக்தி அமைப்புகள், அந்தர அமைப்புகள் நடந்துகிட்டு இருக்குங்க, கடுமையான கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஓரளவிற்கு உச்சகுரு மற்றும் சூரியனுடைய சுபத்துவம், சனியினுடைய சுபத்துவம் காரணமாக பெரிய கஷ்ட நஷ்டங்கள் ஆடி மாதம் இருக்காதுங்க. மற்றபடி ஏற்கனவே எனக்கு நல்ல பலன்கள் கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்கு, கஷ்டத்திலிருந்து கொஞ்சம் இப்போதைக்கு வெளியே வந்திருக்கிறேன், பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இப்போது இருப்பதை விட கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே எதையும் நல்ல விதமாக சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் 12 ராசிக்காரர்களுக்கும் இருக்கும் என்பதால் பெரிய கஷ்டத்தை இந்த 12 ராசிக்காரர்கள், மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்காது என்பதை ஒரு பொது பலனாக எடுத்துக்கொண்டு இப்பொழுது 12 ராசிக்காரர்கள், மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இந்த 2026 ஆடி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை இப்போது பார்த்தரலாம். மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய அட்டகாசமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில 6ஆம் இடத்துல செவ்வாய் வலிமையாக உட்கார்றார். 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலே கடன் நோய் நிவர்த்திகள் கண்டிப்பாக உண்டு. கடன் தொல்லைகள்ல இப்போ கொஞ்சம் ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் ஒரு 7-8 வருஷமாவே நல்லா இல்லைங்க, 5 வருஷமா நல்லா இல்லைங்க, 3 வருஷமா நல்லா இல்லைங்க, 2022, 20 இந்த 3 வருஷமும் கொஞ்சம் படுத்திருச்சுங்க. ஜென்மச்சனி எப்போதும் உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்தது. 2020, 21, 22 எந்த மகர ராசிக்காரங்களும் ஜென்மச்சனியின் காரணமாக நல்லா இல்லை. அந்த 3 வருஷத்துல வாங்கின அடியில இன்னும் எந்திரிக்கவே இல்லைங்கன்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த ஆடி மாதத்திலிருந்து படிப்படியாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. கடன் தொல்லைகள் விலகும். மிக மிக முக்கியமாக ஒரு 60-50 வயசு கடந்தவர்களுக்கு இருந்து வந்த ஆரோக்கிய குறைவுகள், ஒரு 10 வயசு சின்னவராக ஒரு உற்சாகம் உள்ளவராக அப்படியே உணரக்கூடிய அமைப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குது. ராசியவும் ராசிநாதனையும் உச்சகுரு பார்த்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் பாக்கியஸ்தானத்துல சுக்கிரன் வலிமையாக இருப்பது, சுக்கிரன் நீச்சமாத்தான் இருக்கிறார், இருந்தாலும் அவர் அங்கே பெரிய அளவுல பங்கப்படல. மிக மிக முக்கியமாக சுபர்கள் இப்ப 2 பேருமே உங்களுடைய ராசிநாதனாகிய சனியை குருவும் பார்க்கிறது, சுக்கிரனும் பார்க்கிறது என்பது மிகப்பெரிய நல்ல தன்மை. ஆகவே ஆடி மாதத்தின் முதல் 14 நாட்கள் கடன் தொல்லைகள், நோய் தொல்லைகள் போன்றவற்றை விளக்க வைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு.
பிற்பகுதி 15 நாட்கள் பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், புதுசா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு தைரியம் இப்போது கண்டிப்பாக உண்டு. இந்த தொழில் பண்ணலாமா, அந்த தொழில் பண்ணலாமான்னு கொஞ்சம் டவுட் பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த தொழில் பண்ணாலும் நல்லா இருக்க போறோன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கும், சிலருக்கு புதிய வேலை கிடைக்கும். குறிப்பாக பெண்கள் ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. அதுவும் இளம்பெண்கள் தூர இடங்களுக்கு போறதுக்கு அப்பா அம்மா அனுமதி கொடுக்காம இருந்து வந்த நிலைமையில உங்களை நம்பி தூர இடங்களுக்கு அனுப்பக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏற்கனவே நான் வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கிறேன், அவங்களுக்கெல்லாம் இருக்கின்ற இடங்கள்ல பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு. சொந்த தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் தைரியமாக சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள். சிலருக்கு நல்ல அறிமுகங்கள், அரசியல்ல வெற்றி, தொழில்ல வெற்றி, வியாபாரத்துல வெற்றி, தொட்டது துளங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஒரு 5-6 வருஷமா நல்லா இல்லாதவர்கள் எல்லாருக்குமே நல்ல வழிகாட்டுதல்கள் இருக்கும். மாத வருமானம் இவ்வளவுன்னு எனக்கு தெரியவே இல்லைங்க, 10 ரூபாயோ 5 ரூபாயோ தெரிஞ்சா தானே, ஒரு மாசம் வருது ஒரு மாசம் வரமாட்டேங்குது, ஜிக்ஜாக் அமைப்புகள் இருந்தவங்க எல்லாத்துக்குமே போதுமான நல்ல வருமானம் இந்த மாதத்திலிருந்தே வரக்கூடிய அத்தனை அமைப்புகளும் நல்லபடியாக உருவாகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஏன்னா ராசியை குரு பார்க்கிறார், ராசிநாதனை சுக்கிரன் பார்க்கிறார். இது ஒரு பெரிய நல்ல அமைப்பு. ராசியவும் குரு பார்த்து ராசிநாதனையும் பார்க்கிறார். ஆக ராசி ராசிநாதன் இரண்டும் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல திருமணம், குடும்பம், தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் நீங்கள் இதுவரைக்கும் இருந்து வந்த கவலைகளை மறக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. ஆடி மாசம் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல